நம்ம இன்னைக்கு சாக்கோபார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மோல்டு, அதுக்கப்புறமா மோல்டு இல்லாமலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் மோல்டு வச்சு சாக்கோபார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருந்தோம்ல. அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க மோல்டு இல்லாமலும் செஞ்சு காமிங்கன்னு சொல்லி. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான வீடியோ. கூடவே இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. வெறும் 4 பொருள் வச்சு தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சம்மரை இந்த சாக்கோபார் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 6 க்ரீம் பிஸ்கட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிஸ்கட் வேணாலும் சேர்க்கலாம். க்ரீம் இல்லாத பிஸ்கட்டும் சேர்க்கலாம். ஆனால் க்ரீம் பிஸ்கட் சேர்க்கும்போது நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கணும். இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட கப்பிகள் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு உரமாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் பால் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பிஸ்கட்டை, அதை சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது சீக்கிரமாகவே கெட்டிப்பட ஆரம்பிக்கும். நல்ல ஒரு க்ரீமியான கெட்டியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி சாக்லேட் ஃப்ளேவரில் செய்கிறதுனால சாக்லேட் பிஸ்கட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக வெண்ணிலா ஃப்ளேவரில் செய்யணுன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்க பிஸ்கட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், லேசாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதோட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ரீமியாக திக்காக இருக்குது. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இது இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பிஸ்கெட் அரைச்சோம்ல, அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கும்போது இந்த கெட்டித்தன்மை மாறிட்டு கொஞ்சம் தின்னாகும். பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. அரைச்ச பேஸ்ட்டை இது போல் உங்ககிட்ட மோல்டு இருந்ததுன்னா மோல்டில் ஊற்றி நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ணலாம். பார்க்குறதுக்கு அப்படியே மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இன்றைக்கி மோல்டு இல்லாமலும் பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்க டீ கிளாஸ், அப்படி இல்லைன்னா யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப்லாம் வச்சுருப்போம்ல, அதில் கூட நம்ம பண்ணலாம். நம்ம இன்றைக்கி டீ கிளாஸில் பண்ண போகிறோம். இப்போ மோல்டில் இது போல் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இது அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் வச்சிடலாம். இந்த சிலிக்கான் மோல்டு இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க நார்மல் குச்சி ஐஸ் மோல்டில் கூட இந்த ஐஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து நம்ம டீ கிளாஸ்லையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்டீல் கிளாஸ் எடுத்திருக்கேன். இதுலேயும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நார்மல் நம்ம மோல்டில் செய்கிறத விடவே கிளாஸில் செய்கிறது தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நிறைய ஐஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு ஃபாயில் வச்சு கவர் பண்ணணும். இந்த ஃபாயில் எதுக்காக வைக்கிறோன்னா, நம்ம உள்ளே குச்சி இன்சர்ட் பண்ணுவோம், அது அலையாமல் இருக்கணும். அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் நல்லா க்ரீமியாக இருக்கணும். அதுக்காகவும் இந்த ஃபாயில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது போல் கத்தி வச்சுட்டு ஒரு சின்ன ஹோல் மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது உள்ள ஸ்டிக் வச்சுக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குல்ல, அது வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சில்வர் ஸ்பூன் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு அப்படியே ஐஸ்கிரீம் செட் ஆக விட்டுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுக்கணும். அப்படியே நம்ம கடையில் கிடைக்கிற சாக்கோபார் மாதிரி இருக்கணும்ல, அதுக்காக சாக்லேட்டை டபுள் பாய்லர் மெத்தடில் உருக்கிட்டு இது போல் ஒரு கிளாஸில் சேர்த்துக்கோங்க.
சாக்லேட்டை எப்படி டபுள் பாய்லர் மெத்தடில் உருக்கணுன்றது நான் டீட்டெயிலாக ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்த சாக்கோபார் ரெசிப்பியில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மோல்டில் சேர்த்துருந்த ஐஸ் வந்து வெளியில் எடுத்துடலாம். ஐஸை டீமோல்டு பண்ண உடனேவே நம்ம செஞ்சு வச்சுருக்க சாக்லேட் உள்ளே டிப் பண்ணிடணும். சாக்லேட் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் உருகிரும். அதே மாதிரி ஐஸ்கிரீமும் நல்ல சில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக செட் ஆகும். சாக்லேட் உள்ளே டிப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் இது போல் கையிலையே ஹோல்டு பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். அந்த ஐஸ்கிரீமோட சில்னஸ்லையே சாக்லேட் வந்து நல்லா செட் ஆகிரும் பாருங்கள். இந்த மாதிரி இதை நீங்கள் உடனே சாப்பிட்றீங்கன்னா இப்படியே கூட சர்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டில் இது போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா எப்போ நம்ம சாப்பிட்றோமோ அந்த டைமில் சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம பிளெயினான சாக்லேட்டில் டிப் பண்ணியிருந்தோம்ல, இன்னொரு ஃப்ளேவர் கொண்டு வரதுக்காக கொஞ்சமாக நிலக்கடலை இருக்குல்ல, வறுத்த நிலக்கடலை, அதை 1-2 பொடி பண்ணிவிட்டு சாக்லேட் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஐஸை இது உள்ளே டிப் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. நல்ல க்ரன்ச்சியான நட்ஸ் ஃப்ளேவரோட சாக்கோபார் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்கள் நிலக்கடலை தான் உடச்சி போடணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் இது போல் உடச்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா டிப் பண்ணி எடுக்கும்போது நல்ல க்ரன்ச்சியான நட்ஸ் ஃப்ளேவருடைய சாக்கோபார் தயாராகிரும். அடுத்து நம்ம கிளாஸில் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதையும் வெளியில் எடுத்துடலாம். இந்த கிளாஸை பின்புறத்தை லேசாக தண்ணியில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இது போல் டீமோல்டு பண்ணுங்கள். இது போல் ட்விஸ்ட் பண்ணி டீமோல்டு பண்ணணும். அப்போ ஈஸியாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா இது போல் சாக்லேட் உள்ள டிப் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் இது போல் ஹோல்டு பண்ணி பிடிச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம் டேஸ்ட்டோட, வெளியில் சாக்லேட் ஃப்ளேவரோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்லேயே செஞ்சோன்ற திருப்தியும் இருக்கும். ஆனால் சாப்பிட்றவங்க வீட்டில் தான் செஞ்சோன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கிறது போல் அப்படியே செஞ்சு பாருங்கள். நீங்களும் பெர்ஃபெக்டான சாக்கோபார் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்கோபார் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.